உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் இனிய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தவ காலத்திற்குரிய சிந்தனை என்னவென்றால், இறந்தோருக்காக மன்றாடுவது. இறந்தோருக்காக மன்றாடுவது என்பதனை குறித்து ஒரு சிறிய விளக்கம். ஒரு குடும்பமானது மாலை வேளையில் கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறது. ஜெபித்துக் கொண்டிருந்த வேளையில் அந்த குடும்பத்து தலைவி இவ்வாறாக ஜெபிக்க தூண்டுகிறார். நம்முடைய குடும்பத்தில் மரித்த ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுவோம் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது வியந்து பார்த்த ஒரு சிறுமி தன்னுடைய தாயிடம் இவ்வாறாக கேட்கிறார், அம்மா, கண்ணுக்கு தெரியாத இறந்த மனிதர்களுக்காக மன்றாடுவது அவ்வளவு சால சிறந்ததாக இருக்காதே, கண்ணுக்கு தெரியவில்லையே, அவருடைய கஷ்டங்கள் அவருடைய பாடுகள் நமக்கு தெரியாதே, பிறகு எதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டார். அப்பொழுது அந்த தாயார் சொன்னார், இல்லை அம்மா, நாம் ஜெபிக்க வேண்டும். கண்ணுக்கு தெரியாத நம்மை விட்டு பிரிந்த ஒவ்வொருடைய அன்பும் தொடர்ந்து இருக்கிறது. அவர்கள் செய்த பாவத்திற்காக நாம் மன்றாடுவதுதான் சிறந்தது என்பதனை தாயார் அவருக்கு அறிவுரை புகட்டுகின்றார். அப்படி அறிவுரை புகட்டி அந்த இறந்தவர்களுக்காக ஜெபித்து முடித்த பிற்பாடு அந்த குழந்தை அமைதியையும் அன்பையும் ஒரு சாந்தம் நிறைந்த மனதினையும் அவர் பெற்றாள் என்பதனை சுட்டி காட்டுகிறது. அவள் பெற்றாள் என்பதனை உணர்ந்து கொண்டாள். அதுபோல அன்பிற்குரியவர்களே, நாமும் நம்மை விட்டு பிரிந்த குடும்பத்தார்களுக்காக, உறவினர்களுக்காக, தாய் தந்தையர்களுக்காக மன்றாடுவது சால சிறந்ததாக இருக்க வேண்டும். நாமும் எப்பொழுதுமே நம்முடைய ஜெபத்தில் என்ன செய்ய வேண்டும்? இறந்தோருக்காக ஜெபிக்க வேண்டும். இது எதவற்றை சுட்டி காட்டுகிறது என்றால், இறந்தவர்கள் மீது தொடர்ந்து நாம் காட்டுகிற அன்பையும் கருணையையும் இரக்கத்தையும் எண்பித்து காட்டுகிறது. ஆகவே மரித்தவர்களுக்காக நாம் ஏன் மன்றாட வேண்டும் என்ற எண்ணம் ஒருபோதும் நமக்கு வந்துவிடக்கூடாது, இருக்கக்கூடாது. மாறாக அவர்களுக்காக ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய மனதும் நம்முடைய எண்ணமும் நம்முடைய சிந்தனையும் ஆறுதலும் அமைதியும் அடையும் என்ற சிந்தனையில் வாழ்வோம், வளருவோம். இன்றைய நாள் இனிதாக அமையட்டும். வாழ்த்துக்கள்.